புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் பெண் பயணியிடம் தகராறு செய்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கண்துடைப்புக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மீமிசல் பகுதியில் இருந்து தினந்தோறும் மீன்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஏறும் பெண்களை நடத்துனர் ஒருமையில் பேசி இழிவுபடுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் தாழாமல் இருந்த பெண் வழக்கம் போல் பேருந்தில் ஏறியதும் நடத்துனரை கன்னத்தில் அறைந்தார். இந்த சம்பவத்தால் பேருந்து நடத்துனர் பரமசிவம், ஓட்டுநர் மணிவண்ணன் மற்றும் அந்த பெண்ணுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இது குறித்து தகவல் அறிந்த அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கண் துடைப்புக்காக நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை பணியிடை நீக்கம் செய்தார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கான மரியாதை அரசு ஊழியர்களிடமும் ஆட்சியாளர்களிடமும் கருத்தளவில் மட்டுமே உள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். என்னை பார்த்தா என்ன 50 வரை வர்றாங்க போறாங்க. என்ன பார்த்தா அவளுக்கு இலக்கரமா இருக்க மாருக்கு. என்ன இலக்கரமா இருக்கு? போங்கிறது வாங்குறது. யார் உங்கள போனது? என்ன அவளுக்கு கேவலப்படுத்திட்டு தெரியல. மீன் யாவர பார்த்தா அவளுக்கு கேவலமா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் வழங்கினால்தான் பட்டா வெளியாகும் என கூறிய வட்டாட்சியர் விவசாயிகளின் ஆவண நகல்களை கிழித்து எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேல் முதலம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 3 பட்டா கோரி கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதற்காக நில அளவையர் விஜய் 60,000 ரூபாய் கேட்ட நிலையில் முதலில் 40,000 பின்னர் ஜிபே மூலம் 20,000 ரூபாயும் விவசாயிகள் கொடுத்துள்ளனர். பின்னர் 3 மாதமாகியும் பட்டா வழங்கப்படாத நிலையில் வட்டாட்சியர் சரவணகுமாரிடம் முறையிட்ட போது அவர் பணம் வந்து சேரவில்லை, தனது உதவியாளரிடம் 40,000 ரூபாய் கொடுத்தால்தான் பட்டா கிடைக்கும் என கூறி ஆவண நகல்களை கிழித்து எறிந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் வழங்கினால்தான் எந்த ஆவணங்களும் பெற முடியும் என்ற நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 20,000 தான் தாழ்தார் குத்துக்கிறாரு காஞ்சிரவர். 20 ரூபாய் அவர் அபேஸ்மெண்ட்டுக்கிறார். இந்தம்மா இவ்வளோ வாங்கி கொடுத்தோமா இவ்வளோ தானே அவங்க கொடுத்துக்கிறாங்க நம்ம கிட்டேன்ட்டு தினி என்ன பண்ணுறாங்க, எங்களை ஈத்தடிக்கிறாங்க. ஈத்தடிச்சு இன்ன வரைக்கும் இப்போ இதில் ஆலந்தூரில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஆலந்தூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரிப்போர்ட் கொடுத்து ஆலந்தூர்லேருந்து எனக்கு இது நம்பரே வந்துருக்கு. இப்போ எல்லாம் யார் இருக்குது இதுவும் யார் இருக்குது அந்த பணம் கை மாறுச்சுன்றது காந்தி காசு வாங்கிட்டு எங்கள் ஊர் தலைவர்கிட்ட போட்டோ இருக்குது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சாலையோர கடைகளை அகற்றியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 நாட்களாக வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி தள்ளுவண்டி கடைகள் மற்றும் காய்கறி வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகளுக்கு புதிதாக கடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோரின் வாழ்வாதாரத்தை பறித்ததாக குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளியவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி அருகே பெண் ஒருவரை கத்தி முனையில் கூட்டு வன்கொடுமை செய்ததுடன் நகை பணத்தையும் பறித்துச் சென்ற கும்பல் பிடிபட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது உறவுக்கார ஆண் நண்பருடன் கடந்த 18ஆம் தேதி சையத் பாஷா மலையில் உள்ள தர்காவிற்கு சென்றுள்ளார். அப்போது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருவரையும் மிரட்டி பணம் நகையை பறித்ததுடன் பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி ஈவு இரக்கமின்றி கூட்டு வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் கும்பலைச் சேர்ந்த நாராயணன், அபிஷேக், கலையரசன் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் தப்ப முயன்ற சுரேஷ் என்பவர் துப்பாக்கிச் சூட்டில் பிடிபட்டார். தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் கட்டுக்கடங்காமல் உள்ள நிலையில் திராவிட மாடல் முதல்வர் எந்த கவலையும் இன்றி போட்டோ ஷூட் நடத்துவதில் பிஸியாக உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பள்ளி மாணவி கீழே தவறி விழுந்ததை கண்டு கொள்ளாமல் அரசு பேருந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்றதன் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது பள்ளி மாணவி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 18ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பிய மாணவி கிருஷ்ணாபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பின்பக்க படிக்கட்டு வழியாக இறங்குவதற்காக நின்றபோது கால் தவறி கீழே விழுந்து பலத்த காயம் அடைந்தார். மாணவி கீழே விழுந்தது கூட தெரியாமல் ஓட்டுநரும் நடத்துனரும் மெத்தனமாக இருந்த நிலையில் அரசு பேருந்து சிட்டாக பறந்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதுதான் திராவிட மாடல் அரசின் மாணவர் நலன் காக்கும் லட்சணமா என கேள்வியும் எழுந்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைகேட் பகுதியில் சாம்சங் தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றம் ஏற்பட்டது. சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்த ஆலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 14 பேரை பணியிடை நீக்கம் செய்தது தொழிலாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து வெள்ளைகேட் பகுதியில் பந்தல் அமைத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கம் அமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பழிவாங்கும் போக்கில் சாம்சங் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதாக போலி வேஷம் காட்டும் ஸ்டாலின் அரசின் தொழிலாளர்கள் விரோத போக்கின் உண்மை முகம் அம்பலப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.